இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவான கலெக்டிவ் அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தக் லைஃப் படத்துலேருந்து ஒரு அப்டேட் வந்துருப்பா. படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் ட்ராப் அப்படிங்கிற மாதிரியும், போன ஸ்கெடியூல் வந்து ஒரு 5 நாள் தான் ஷூட் பண்ணாங்க கமல்ஹாசனை வச்சு அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்க. அடுத்த ஸ்கெடியூலுக்கு வந்து ரஷ்யா போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த ஸ்கெடியூலில் வந்து கமல்ஹாசன், துல்கர் சல்மான், ஜெயம் ரவி, த்ரிஷா எல்லாருமே கலந்துக்குவாங்க அப்படிங்கிற மாதிரியும், இந்த படம் வந்து ஒரு ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 2 டைம் பீரியட்ல நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படிப்பட்ட படமாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, நாளைக்கு ஒரு படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆக போகுது. என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா, STR48. எஸ், படத்தோட டைட்டில் ரிவீல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த படத்தோட அப்டேட் இப்போ ஏன் விடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, பிப்ரவரி 3ஆம் தேதி STRோட பர்த்டே அப்படிங்கிறதுனால இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாகவே வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு ட்வீட்டே போட்டாங்க. எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரி அப்டேட்டாக இருக்க போகுது, STRோட பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஃபேன்ஸுக்கு இருக்க போகுதுன்னு இருக்க, என்ன மாதிரி அப்டேட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் அப்படின்னு ஒரு படம்ப்பா. மாதவன், நயன்தாரா அண்ட் சித்தார்த் இவங்க 3 பேர் நடிச்சு படத்தோட ப்ரொடியூசரே வந்து டேரக்டர்ப்பா. வைநாட் ஸ்டுடியோ சசிகாந்த் இருக்காருல்ல, அவரோட டேரக்ஷன்லேருந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு படம் அவர் டேரக்ட் பண்ணுறாருன்னு இருக்க. இந்த டெஸ்ட் படம் வந்து எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்துக்கு வந்து மியூசிக்காக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து சக்தி ஸ்ரீகோபாலன் மியூசிக் பண்ணுறாங்க. சிங்கராக இருக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கம்போஸ் பண்ணுறாங்க ஒரு படத்துக்கு, ஃபியூச்சர் ஃபிலிம்க்குங்கிற. படத்தோட அப்டேட் என்ன அப்படின்னா, படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சிச்சு, கூடிய சீக்கிரமே வந்து திரையில் கண்டு மகிழலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டோட வரப்போறாங்க. எப்போ இருக்க போது படத்தோட ரிலீஸ் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வீடியோ பார்த்துருக்கேன் இந்த டைமில் வந்து சிங்கப்பூர் சலூன் படத்தோட சக்ஸஸ் மீட் நடந்துட்டு இருக்குது. படத்தோட சக்ஸஸை கொண்டாடும் வகையில் வந்து ப்ரொடியூசர் ஐசரி கணேஷ் வந்து டேரக்டர் கோகுலுக்கு வந்து தங்க செயின் ஒன்று பரிசா அளிச்சிருக்கிறாரு அப்படின்லாம் இருக்க. படத்தோட சக்ஸஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்க. இந்த படத்தோட சக்ஸஸ் மீட்லேயே வந்து ஆர்ஜே பாலாஜி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. மூக்குத்தி அம்மன் அண்ட் எல்கேஜி இந்த படத்துக்கான சீக்வல்ஸ்லாம் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது கூடிய சீக்கிரமே வந்து நாங்கள் வேல்ஸ்லேயே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. டைரக்டர் கோகுலுக்கு அடுத்த படமும் வந்து வேல்ஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்ன படங்களாக இருக்க போகுது அதெல்லாம் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, கார்த்தி 27 இருந்து 96 டேரக்டர் பிரேம்குமார் இருக்கார்ல, அவரோட டேரக்ஷனில் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு. அதுதான் கார்த்தி 27 இருக்க. இந்த படத்தில் கார்த்தியோட அரவிந்த் சாமி பண்ணுறாரு. அவர் தான் வந்து மெயின் ஆன்டகனிஸ்ட் அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக வந்து சுவாதி கொண்டே அவங்க தான் பண்ணுறாங்க. ஈரமான ரோஜாவே 2 அந்த சீரியலை ஃபீமேல் லீடாக பண்ணவங்க தான் வந்து இந்த படத்தில் கார்த்தி 27 வந்து லீடாக பண்ணுறாங்க ஃபீமேல் லீடாக அப்படின்லாம் இருக்க. இந்த படத்துலேருந்து ஒரு அப்டேட்ப்பா. ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோலில் ஆன்போர்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எப்படிப்பட்ட கேரக்டராக இருக்க போது, ரொம்ப நாள் ஆச்சு அவங்கள பார்த்து அப்படிங்கிறக்க. மலையாளத்தில் வந்து ஜனகணமனன் ஒரு படம் வந்துச்சு, அந்த படத்தில் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் தமிழ் படம் அப்படின்னு பார்த்தோம்னா பெருசாக வந்து ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு படம் இல்லை. இப்போ இந்த படம் அந்த மாதிரி இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்கான கேரக்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்கள். இதை தாண்டி வேறு ஏதாவது அப்டேட்ஸ்லாம் ரெகுலராக நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கலெக்டிவான அப்டேட் இதே மாதிரி நாளைக்கு வரப்போகுது. அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.